கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூற எதிர்க்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் கள்ளக்குறிச்சி விரைகிறார். செய்தியாளர் ராமச்சந்திரன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ராமச்சந்திரன், எதிர்க்கட்சி தலைவர் கள்ளக்குறிச்சி செல்வதாக தகவல், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் கார்கே. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்து உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை 29ஆக உயர்ந்துள்ளது. இது தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அறிந்த எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்திலிருந்து இன்று காலை 7:30 மணிக்கு வாகனம் மூலமாக சாலை மார்க்கமாக புறப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் செல்கிறார். அங்கு இறந்தவர்களின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த பாதிக்கப்பட்டவர்கள் 92 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் 5 பேர் மிகுந்த கவலைக்கிட சொல்லப்படுகிறது. அவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் என்ற வலியுறுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நேற்று உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 5 இருக்கும் போதே அவர் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் மிக நீண்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதில் இரும்பு கோலம் கொண்டு தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிலையில் இன்று தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு துவங்குகிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு செல்லாமல் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சாலை மார்க்கமாகவே கள்ளக்குறிச்சி சென்று அங்கு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், அதே போல எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.